ஓம் கிரீம் ஆதித்யாய சோமாய மங்களாய புதாய குரு சுக்ர சனிப்பியச்ச ராகவே கேதவே நமக. உலகை கட்டி காக்கும் பரமேஸ்வரன் பார்வதியின் திருவருளால் அனைவரும் நலமுடன் வாழ அந்த எல்லாம் வல்ல இறைவனை வணங்கி நேரில் அனைவருக்கும் எனது அன்பான வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். இன்றைய பதிவிலே நாம் பார்க்க இருப்பது ஜூலை மாதத்திற்கான ராசி பலன்கள். முதலில் கிரகங்களின் நிலைமையை பற்றி பார்க்கலாம். ஜூலை மாதம் 1ஆம் தேதி வாக்கிய பஞ்சாங்கத்தின்படி கிரகங்களுடைய நிலைகள்: மேச ராசிகளை செவ்வாய் பகவான் பயணம் செய்து கொண்டிருக்கின்றார். ரிஷப ராசிகளை குரு பகவான் பயணம் செய்து கொண்டிருக்கிறார். சூரிய பகவானும் சுக்கிர பகவானும் மிதுன ராசிகளை பயணம் செய்து கொண்டிருக்கிறார்கள். கடக ராசிகளை புதன் பகவான் பயணம் செய்து கொண்டிருக்கிறார். கேது பகவான் கன்னி ராசிகளை பயணம் செய்து கொண்டிருக்கிறார். கும்ப ராசிகளை சனி பகவான் ஆட்சி பலத்தோடு பயணம் செய்து கொண்டிருக்கிறார். மீன ராசியிலே ராகு பகவான் பயணம் செய்து கொண்டிருக்கிறார். இம்மாதம் 3 கிரகங்கள் இடப்பெயர்ச்சி ஆகின்றன. ஜூலை மாதம் 7ஆம் தேதி சுக்கிர பகவான் மிதுன ராசியிலிருந்து கடக ராசிக்கு இடப்பெயர்ச்சி ஆகிறார். ஜூலை மாதம் 11ஆம் தேதி செவ்வாய் பகவான் மேச ராசியிலிருந்து ரிஷப ராசிக்கு இடப்பெயர்ச்சி ஆகிறார். ஜூலை மாதம் 17ஆம் தேதி மிதுன ராசியிலிருந்து சூரிய பகவான் கடக ராசிக்கு இடப்பெயர்ச்சி ஆகிறார். நான் கூறக்கூடிய பலன்கள் அனைத்தும் வாக்கிய பஞ்சாங்கத்தின்படி கோச்சார ரீதியான உலக மக்கள் அனைவருக்குமான பொது பலன்கள். உங்களுடைய சுய சாதகத்தில் கிரகங்கள் இருந்த நிலைமையும் தற்போது நடக்கக்கூடிய தசாபுத்தியும் கணக்கில் எடுத்துக்கொண்டு பலன்கள் எடுக்கும் போதுதான் துல்லியமான பலன்களை எடுக்க முடியும். உங்களுக்கு துல்லியமான பலன்கள் நீங்கள் தெரிந்து கொள்ள விரும்பினால் உங்களுடைய பெயர், பிறந்த தேதி, பிறந்த நேரம், பிறந்த ஊர் ஆகியவற்றை எனது வாட்ஸ்அப் எண்ணிற்கு அனுப்பி வைத்து பலன்களை தெரிந்து கொள்ளலாம், உரிய கட்டணம் செலுத்தி. வாருங்கள் ராசிக்குள் போகலாம். கன்னி ராசி. ராசியை குரு பகவான் பார்வையிடுகிறார். ராசியை குரு பகவான் பார்வையிடுவதால் பெயர் புகழ் அந்தஸ்து நிறைந்து சந்தோஷம் நிலவக்கூடிய மாதமாகவே இந்த ஜூலை மாதம் கன்னி ராசிக்காரர்களுக்கு அமைய இருக்கின்றது. தனங்குடும்ப வாக்குஸ்தானத்திலே எந்தவித கிரகங்களும் இல்லை. தனங்குடும்ப வாக்குஸ்தானத்தை மாதத்தினுடைய தொடக்கத்திலே அஷ்டமாதிபதி செவ்வாய் பகவான் பார்வையிடுவதால் நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருந்த இடங்களிலிருந்து பணங்கள் வருவதற்கு காலதாமதம் ஆகலாம். மற்றவருடன் பேசும்போது எச்சரிக்கை தேவை. உங்கள் பேச்சே உங்களுக்கு பிரச்சனையாக முடிவதற்கான வாய்ப்புகள் உண்டு, கவனம் தேவை. தைரிய வீரியஸ்தானத்திலே எந்தவித கிரகங்களும் இல்லை. தைரிய வீரியஸ்தானத்தை சனி பகவான் செவ்வாய் பகவான் குரு பகவான் பார்வையிடுவதால் தைரியமாக எதிரிகளை வெல்லக்கூடிய ஆற்றல் உங்களுக்கு உண்டு. இளைய சகோதரிகள் மூலமாக சிலருக்கு பொருளாதாரம் மேம்படும். சிறு ஒரு பயணங்களால் அனுகூலமான பலன்கள் உண்டு. சுகஸ்தானத்திலே எந்தவித கிரகங்களும் இல்லை. சுகஸ்தானாதிபதி குரு பகவான் பாக்கியஸ்தானத்திலே பயணம் செய்து கொண்டிருப்பதால் தாயினுடைய அன்பும் ஆதரவும் சிலருக்கு கிடைக்கும். தாய் வழி உறவுகளால் அனுகூலமான பலன்கள் உண்டு. தாயார் உங்களுக்கு பக்க வளமாக இருப்பார்கள். பூமி, வீடு, வாகனம் வாங்க நினைப்பவர்கள் ஆசைகளெல்லாம் முழுமையாக பூர்த்தியாவதற்கான வாய்ப்புகள் உண்டு. விவசாயிகளுக்கு புதிய ஒப்பந்தமும் விளைபொருளுக்கு தகுந்த விலையும் கிடைப்பதற்கான ஒரு சூழல் ஏற்படுகிறது. ரியல் எஸ்டேட் நடத்துபவர்களுக்கெல்லாம் கூடுதலான வருவாயை பெறுவார்கள். உறவினர்களிடம் இதுவரை இருந்து வந்த மனக்கசப்புகள் எல்லாம் நீங்கி அவர்களுடன் நல்ல நட்புணர்வு ஏற்படுவதற்கான ஒரு சூழல் ஏற்படும். உயர்கல்வி படிக்கக்கூடிய மாணவ மாணவிகள் எல்லாம் படிப்பிலே சிறந்து விளங்குவார்கள். ஆசிரியருடைய நன்மதிப்பையும் பாராட்டையும் பெறுவார்கள். போட்டித் தேர்வுகளில் வெற்றியினையும் சில மாணவிகள் பெறுவார்கள். போட்டித் தேர்வுகளை கலந்து கொள்ளக்கூடிய மாணவ மாணவிகள் வெற்றியினை பெறுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. புத்திரஸ்தானத்திலே எந்தவித கிரகங்களும் இல்லை. புத்திரஸ்தானத்தை குரு பகவான் பார்வையிடுகிறார். புத்திரஸ்தானாதிபதி புத்திரஸ்தானத்திற்கு தனங்குடும்ப வாக்கு ஸ்தானத்திலே அவர் பயணம் செய்து கொண்டிருப்பதால் புத்திர பாக்கியம் எதிர்பார்த்து கொண்டிருப்பவர்களுக்கு புத்திர பாக்கியம் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு. சிலருக்கு புத்திரர்களால் நற்பெயரும் புகழும் ஏற்படும். சிலர் புத்திரர்களுக்கு சுபகாரியங்கள் நடத்துவீர்கள். காதுகுத்து, திருமணம் போன்ற சுபகாரியங்கள் நடத்துவதற்கான வாய்ப்புகளும் சிலருக்கு தேடி வரும். கலைத்துறையை சார்ந்தவர்களுக்கெல்லாம் புதிய வாய்ப்புகள் தேடி வரும். லாட்டரி, ரேஸ், குதிரை பந்தயம் மற்றும் சூதாட்டங்களில் ஈடுபடுபவர்களுக்கு கூடுதலான வருவாயை பெறுவார்கள். காதலர்களுக்கு பல்வேறு பிரச்சனைகளுக்கு மத்தியிலே உங்கள் காதல் திருமணம் நிறைவேறுவதற்கான வாய்ப்புகளும் உண்டு. சிலர் சாது சன்னியாசிகளை சந்திப்பீர்கள். குருமாருடைய ஆசியும் ஆசீர்வாதமும் சிலருக்கு கிடைப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு. சிலர் குலதெய்வ கோயிலுக்கு போய் வருவீர்கள். ருணரோக சத்துரு ஸ்தானத்திலே ருணரோக சத்துரு ஸ்தானாதிபதி சனி பகவான் ஆட்சி பலத்தோடு பயணம் செய்து கொண்டிருப்பதால் கடன் பிரச்சனையால் அவதிப்படுவோரெல்லாம் கடனில் இருந்து மீள்வதற்கான வாய்ப்புகள் உண்டு. சிலருக்கு உடல் ஆரோக்கியத்தில் ஏதேனும் பிரச்சனைகள் இருந்தால் உடல் ஆரோக்கியம் மேம்படுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. எதிரிகளால் இதுவரை இருந்து வந்த பிரச்சனைகள் தீர்ந்து எதிரிகளுடன் நல்ல நட்புணர்வு ஏற்படுவதற்கான ஒரு சூழல் ஏற்படும்.
வேலை செய்யக்கூடிய இடத்திலே சக பணியாளர்களுடன் நல்ல நட்புணர்வு ஏற்படுவதற்கான வாய்ப்புகளும் உண்டு. களத்திரஸ்தானத்திலே ராகு பகவான் பயணம் செய்து கொண்டிருப்பதால் சிலருக்கு திருமண தடைகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. கணவன் மனைவி இடையே ஒருவருக்கொருவர் அனுசரித்து போவது நல்லது. இல்லையேல் உங்களுக்குள் மன வருத்தம் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. பங்காளிகளுடன் அனுசரித்து போவது மிகவும் சிறப்பு. கூட்டுத் தொழில் செய்பவர்கள் கூட்டாளிகளுடன் அனுசரித்து போவது நல்லது. கூட்டுத் தொழில் அதிக முதலீடு போடாமல் பார்த்து கொள்வது மிகவும் சிறப்பு. அஷ்டமஸ்தானத்திலே அஷ்டமஸ்தானாதிபதி செவ்வாய் பகவான் ஆட்சி பலத்தோடு பயணம் செய்து கொண்டிருப்பதாலும் அஷ்டமஸ்தானத்தை சனி பகவான் பார்வையிடுவதாலும் அடுத்தவர் பிரச்சனையில் தலையிடாமல் நடந்து கொள்வது மிகவும் நல்லது. அடுத்தவருக்காக ஜாமீன் கையெழுத்து போடுவதை தவிர்ப்பது மிகவும் நல்லது. பாக்கியஸ்தானத்திலே குரு பகவான் பயணம் செய்து கொண்டிருப்பதால் தந்தையினுடைய அன்பும் ஆதரவும் உங்களுக்கு கிடைக்கும். தந்தை வழி சொத்துக்களில் இதுவரை இருந்து வந்த பிரச்சனைகள் எல்லாம் தீர்வதற்கான வாய்ப்புகள் உண்டு. சிலர் புண்ணிய ஸ்தலங்களுக்கு போய் வருவீர்கள். சில தர்ம காரியங்களிலே ஈடுபடுவீர்கள். சிலர் வெளிநாடு செல்வதற்காக முயற்சி செய்து கொண்டிருந்தால் வெளிநாடு செல்வதற்கான வாய்ப்புகள் உங்களை தேடி வரும். பட்ட மேற்படிப்பு படிக்கக்கூடிய மாணவ மாணவிகளெல்லாம் படிப்பிலே சிறந்து விளங்குவார்கள். பேராசிரியர்களின் நன்மதிப்பையும் பாராட்டையும் பெறுவார்கள். முன்பின் தெரியாதவர்களெல்லாம் சிலருக்கு உதவிக்கரம் நீட்டுவார்கள். அந்நிய மதத்தினரால் அனுகூலமான வளங்கள் உண்டு. லாபஸ்தானத்திலே ராசிநாதன் பயணம் செய்து கொண்டிருப்பதால் மூத்த சகோதர சகோதரிகள் மூலமாக சிலருக்கு பொருளாதாரம் மேம்படும். மூத்த சகோதர சகோதரிகள் உங்களுக்கு பக்க பலமாக இருப்பார்கள். நண்பர்களால் அனுகூலமான வளங்கள் உண்டு. விரயஸ்தானத்திலே எந்தவித கிரகங்களும் இல்லை. விரயஸ்தானாதிபதி சூரிய பகவான் தொழில் ஸ்தானத்திலும் லாபஸ்தானத்திலும் அவர் பயணம் செய்வதாலும் விரயஸ்தானத்தை சனி பகவான் பார்வையிடுவதாலும் சிலருக்கு சில நேரங்களில் தேவையில்லாத செலவுகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. எச்சரிக்கை தேவை. நேயர்கள் அனைவரும் இறைவனுடைய திருவருளால் அனைத்து செல்வச் செழிப்பும் பெற்று சிறப்புடன் வாழ அந்த எல்லாம் வல்ல இறைவனை வணங்கி நேயர்களை மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கும் வரை விடைபெறுவது ஜோதிடர் எஸ் ராமன். நன்றி, வணக்கம்.